சுப விரயம்னா யாருக்கா கல்யாணம் பண்ணுற வயசில் இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க. அதே மாதிரி இடம் வாங்கி போடுங்க, வீடு கட்டுறதுக்கு பாருங்கள், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள், இடம் பூமி மண்மனை கிரையம் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா கடன் ஆகணும் நமக்கு, அதுதான் அந்த கேது பகவானுடைய கான்செப்டை. ஏன்னா கடன் ஆகிட்டு கஷ்டப்பட்டோம்னா நமக்கு பெருசாக பாதிப்பு வராது. அப்போ அந்த கடன் வாங்கி என்ன பண்ணணும், சுப விரயத்தில் போட்டுடணும். அப்போ சுப விரயம் பண்ணிட்டோம்னா ஏதோ தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பாக கூட போகும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விரயக்கேதில் கொஞ்சம் சுப விரயம் பண்ணுங்கள். அதை தவிர நான் வட்டி கூட்டு சம்பாதிக்கலான் இருக்கிறேன், வருமா? நிச்சயமாக கொஞ்சம் சிரமந்தான். அதே மாதிரி நான் ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி விரயக்கேது நம்ம நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவான். அதே மாதிரி ஏதாவது பணம் கட்டி அரசியலில் போஸ்டிங் வாங்கலாமா? செட் ஆகாது. ஆல்ரெடி இருந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தா உங்களை ஒரு கரும்பு செக்கை மாதிரி கரெக்டாக எல்லாமே சாரெலாம் உறிஞ்சிக்கிட்டு ஒரு செக்கையாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க.